Hello friends, welcome back to my channel English with Ritu. Daily English tricks la இன்னைக்கு நம்ம 8th day ல இருக்கோங்க. So ஒரு வாரமா கொடுத்த tricks கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா WH words. இங்கிலீஷ்ல क्वेश्चन கேக்குற words, क्वेश्चन கேக்குற WH words என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். And டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் டாபிக் எடுத்த உடனேயே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். இமீடியட்டாக போய் டெஸ்ட் எடுங்க, அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? டன். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். வாட் இங்கிலீஷில் மொத்தமாக 8 WH வேர்ட்ஸ் இருக்குது. அதில் ஹவு மட்டும் என்னடா WHல காணோன்னு நினைக்காதீங்க, அதுவும் ஒரு WH வேர்ட்ஸ் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஸோ வாட், வை, ஹூ, விச், வேர், ஹூஸ், வென், ஹவு. வாட்னா என்ன, உன் பேர் என்ன, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்போம். வை, வைனா ஏன், வை ஆர் யூ க்ரைங், ஏன் அழுகுற, அந்த மாதிரி. அப்புறம் ஹூ, ஹூனா யாரு, இது யாரு, ஹூ இஸ் திஸ், ஹூ இஸ் ஷி. ஒரு பொண்ணு இருந்தால் ஹூ இஸ் ஷி, ஒரு பையன் இருந்தால் ஹூ இஸ் ஹி, அந்த மாதிரி கேட்குறது. விச், விச்னா எது, விச் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி, எது உன்னோட ஃபேவரட் மூவி, அந்த மாதிரி. விச்ங்கிறது அதுக்கு நம்ம கேட்போம். வேர்னா எங்கே, எங்கே போகிற, வேர் ஆர் யூ கோயிங், அந்த இடத்துல வேர் வருங்க. எங்கேங்கிற யூஸ் பண்ணுற இடத்துல வேர் போடுவோம். ஹூஸ், ஹூஸ்னா யாருடையது, இது யாருடைய மார்க்கர். ஸோ ஹூஸ் மார்க்கர் இஸ் திஸ், யாருடையதுன்னு வருதா, இது யாருடைய மார்க்கர், யாருடையது வர்ற இடத்துல நம்ம போட வேண்டியது ஹூஸ். அடுத்து வென், வென்னா எப்போ, வென் இஸ் த மேட்ச், நம்ம கிரிக்கெட் மேட்ச் எப்போ, எப்போன்னு கேட்குற இடத்துலலாம் நம்ம வென் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஹவுனா எப்படி, எப்படி எப்படி என்ன கேட்கலாம், எப்படி நீ எப்படி பாஸ் ஆன எக்ஸாமில், நான் நல்லா படித்தேன், ஹவு டிட் யூ பாஸ் இந்த எக்ஸாம். அப்போ எப்படின்னு கேட்குறப்போ நம்ம ஹவுன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதாங்க நம்ம இங்கிலீஷில் இருக்கிற WH வேர்ட்ஸ். ஸோ இந்த வார்த்தை நீங்கள் தமிழில் யூஸ் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு வந்து இது இங்கிலீஷில் இதுன்னு சொல்லி பார்த்து ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இமீடியட்டாக இப்போ இது முடிச்சுட்டேன், இமீடியட்டாக போய் மறக்காமல் டெஸ்ட் எடுத்துருங்க. அப்போ தான் உங்களோட நாலேஜை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் எந்தெந்த இடத்துல இது வரும்னு சொல்லி உங்களால் நீங்களே உங்களை அடிக்கடி இது பண்ணிக்க முடியும். ஸோ இன்னையோட டே 8 கிளாஸ் முடிஞ்சுதுங்க. டே 8ஓட ட்ரிக் முடிஞ்சுது. எப்பயும் போல தான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து கிளியர் பண்ணி விடுறேன். அப்புறம் டே 9 கிளாஸில் மீட் பண்ணுறேங்க. பாய்.